வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இந்த பதிவில் நம்ம பேச போகிறது பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ எகெயின் ட்ரெண்டுக்கு வந்திருக்கா, இதைத்தான் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். வாங்க பேசுவோம். அதாவது எம்சிஏ என்னது ட்ரெண்டுக்கு வந்துருச்சா அப்படின்றதே என்னென்னா நிறைய பேர்த்துக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா யாரும் எம்சிஏ இவ்வளவு டிமாண்டான கோர்ஸாக ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கல. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஏவுக்கான டான்செட் அப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்டாக அதிகமாச்சு. அப்போ என்ன நினச்சாங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கொரோனா, ஸோ இந்த இயர் அப்ளிகேஷன் அதிகமாக இருக்குது, லாஸ்ட் இயர் படிக்காதவங்களும் இந்த வருஷம் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் நினச்சாங்க. ஆனால் யூஜி கோர்சஸ் ஃபில் ஆகிறது பார்த்ததுக்கப்புறம் தான் என்னென்னா எம்சிஏவுக்கான ட்ரெண்டு அபரிவிதமாக வளர்ந்துருக்குது அப்படின்றத கண்கூட பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா B.Sc கம்ப்யூட்டர் சயின்ஸ், B.Sc டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அத்தனை யூஜி கோர்சஸ்க்கும் பார்த்திங்கன்னா சீட் அப்படின்றது நம்ம அடிதடியாக இருக்குது. அதே மாதிரி தான் பிஜி பொறுத்த வரைக்கும் எம்சிஏவுக்கு என்னென்னா ஒரு 30 சீட் ஃபில் ஆகக்கூடிய காலேஜஸ் இன்றைக்கி 60 சீட் ஃபில் ஆகிருக்குது. டொனேஷனே வாங்காத காலேஜஸ் டொனேஷன் வாங்கி சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்னும் கோயம்புத்தூரில் மிக முக்கியமான காலேஜஸில் எம்சிஏவுக்கான மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. ஸோ கவுன்சிலிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா எம்சிஏவுக்கான காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு காலேஜ் எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு காலேஜையும் நம்பாமல் அடுத்ததாக இன்னும் 2 காலேஜஸ் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ காம்படிஷன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏன் இந்த அளவுக்கு டிமாண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன, விர்ச்சுவல் அப்படின்றது ரொம்ப அத்தியாவசியமாயிடுச்சு. ஸோ டெக்னாலஜியோட தேவை அப்படின்றது அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாசிபிள் இருக்கக்கூடிய ஒரே வேலைவாய்ப்புள்ள ஒரு படிப்பாக இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அதனால் எம்சிஏ எகெயின் பூம் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் என்னென்னா இந்த வருடம் நீங்கள் எம்சிஏ படிக்கிறவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது என்னென்னா நீங்கள் இன்னும் 2 வருடத்தில் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துடுவீங்க. ஏன்னா இப்போ பிஇ படிக்கிறவங்க வெளியில் வர்றதுக்கு ஒரு 4 இயர்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கான காம்படிஷன் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எம்சிஏ படிக்கணும்னு நினைக்கிறவங்க, கவுன்சிலிங்கில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது மேனேஜ்மெண்ட்டில் சீட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்பிக்கையோட எம்சிஏ ஜாயின் பண்ணி படிங்க. உங்களோட பெஸ்ட்டை டெலிவர் பண்ணுங்கள். உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றது நம்ம தெரியுது. ஏன்னா நிறைய பேர் எம்சிஏலாம் நீ எதுக்குப்பா, அதெல்லாம் ஃபார்ம் அவுட் அப்படின்னு சொன்னவங்க கூட இல்லை எம்சிஏ எகைன் பேக் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு அப்படின்றத பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ் சைனாக தெரியுது. ஸோ அதனால் எம்சிஏ படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எம்சிஏ காலேஜஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தேவை, அல்லது எம்சிஏ காலேஜஸ் எந்த காலேஜஸ் எடுக்கலாம் அப்படின்ற சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாலும் என்னென்னா நீங்கள் நான் கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இது இல்லாமல் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாலும் உங்களோட கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆன்சர் பண்ண தான் போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை நம்ம இன்னும் வரும் நாட்களில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.